கன்வர்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். கன்வர்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு எவ்வளவு லீட்ஸ் வந்திருக்குன்றத ட்ராக் பண்றதுக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து ரீமார்க்கெட்டிங் ஆர் ரீடார்கெட்டிங் பண்ணணுமா. இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ எனக்கு ஒரு கிளாத்திங் ஸ்டோர், இந்த கிளாத்திங் ஸ்டோர்ல வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, ஒரு 3 மாசம் முன்னாடி இருக்கிற டேட்டா வச்சு பர்ச்சேஸ் பண்றாங்க, இல்லை தீபாவளி டைம்ல வச்சு அந்த டேட்டா எப்படி அந்த கன்வர்ஷன் செட் பண்ணி எனக்கு நேம் நம்பர்லாம் வராது, அது வந்து கூகுள் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கு அந்த டேட்டா. நெக்ஸ்ட் தீபாவளி வரும்போது இல்லை ஒரு 3 months 4 months கழிச்சு எனக்கு இந்த மாதிரி ஆடியன்ஸ் உள்ள வந்துட்டு போன ஆடியன்ஸை டார்கெட் பண்ணணும்னா அந்த டேட்டாவை யூஸ் பண்ணேன். இப்போ நான் வந்து இங்க காந்திபுரத்துல வந்து ஒரு 10,000 போஸ்ட் இருக்கு, ஆர்எஸ் புரத்துல ஒரு 10,000 போஸ்ட் இருக்கு. எனக்கு காந்திபுரத்தை விட ஆர்எஸ் புரத்துல இருக்கிற அங்க வந்து எனக்கு நல்ல என்கொயரி செய்வது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது காந்திபுரத்துல ஒரு 2,000 போஸ்ட், ஆர்எஸ் புரத்துல 18,000 போஸ்ட் தான். ஏன்னா எனக்கு அங்க இருந்தா நிறைய ரீச் பண்ணுறேன். ஸோ ஐ வில் கீப் ஆன் ரீமார்க்கெட்டிங் ஆர் ரீடார்கெட்டிங். இது ஒன்று. ரெண்டாவது, இது கஸ்டம் ஆடியன்ஸ் சொல்லி நம்ம ஊர்ல வந்திருக்கிற ஆடியன்ஸ் எடுத்து பண்றது கஸ்டம் ஆடியன்ஸ். லுக் இது கஸ்டம் ஆடியன்ஸ் வந்து there are two type of audience. One வந்து லுக் அலைக் அண்ட் ஒன் வந்து கஸ்டம். கஸ்டம் ஆடியன்ஸ்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்து ஏதோ ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஒன்று ஆட் டு கார்ட் பண்ணிருக்கணும், இல்ல பேஜ் வியூ பண்ணிருக்கணும், இல்ல ஏதோ ஒரு டவுன்லோட்ஸ் பண்ணிருக்கணும், இல்ல ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்த ஆடியன்ஸ். ஸோ இவங்க வந்து கஸ்டம் ஆடியன்ஸ். லுக் அலைக் ஆடியன்ஸ்னா they wouldn't have come to my website or interacted. ஓகே, ஆனா இப்ப என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இப்ப நீங்க 3 பேரும் உங்க வெப்சைட்டுக்குள்ள வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. லுக் அலைக் ஆடியன்ஸ்னா உங்கள மாதிரி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், டெமோகிராஃபி, கோயம்புத்தூர்ல ஒரு கிராஜுவேட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு டார்கெட் பண்ண சிமிலர் ஆடியன்ஸ். ஸோ கஸ்டம் ஆடியன்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்தவங்க. லுக் அலைக் ஆர் சிமிலர் ஆடியன்ஸ்னா லுக் அலைக் ஆர் சிமிலர் ஆடியன்ஸ்னா என்னோட கஸ்டமர்ஸ் மாதிரி ஆனா என் கஸ்டமர்ஸ் இல்லை, அந்த ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் வச்சு அவங்களுக்கு நீங்க டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், இல்ல கோயம்புத்தூரா இருக்கலாம், இல்ல ஏஜா இருக்கலாம். அதாவது உங்க டேட்டால இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ உங்களோட 3 பேரோட இன்ட்ரெஸ்ட், அதாவது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்றது இப்ப இதை பத்தி ரிலேட்டடா நீங்க சர்ச் பண்ணதெல்லாம் சிமிலரா. ஏஜ் கேட்டகரி வந்து மேபி ஃப்ரம் 20 to 35 or 40 will be my target. ஸோ இந்த டேட்டா எடுத்து ஓகே, அப்போ எக்ஸ்ப்ளோரேட்டிவ் வரது இந்த ஏஜ் கேட்டகரி, இந்த லொகேஷன், இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இன்சைட்ஸ் நம்ம கொடுக்கணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா, நான் வந்து தமிழ்நாடு லெவல், கோயம்புத்தூர் லெவல் நான் கொடுக்குறேன் 80 to 40னா இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டினாலும் மேபி போய் பார்க்கலாம். இது மெயினா மெட்டா ஆட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான. ஏன்னா இதில் நீங்க சர்ச் அட்டன் பண்றீங்க, கீபோர்ட் வச்சு நீங்க சர்ச் பண்ணுங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் தேவைதான், ஆனா அவன் இன்ஸ்டாகிராம்ல சும்மா பார்த்துட்டு கிளிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அழகான பொண்ணோட ஒரு வீடியோவோ போட்டோவோ இருந்தா என்னது அப்படி சொல்லிட்டு கிளிக் பண்ணணும். ஆனா அது வந்து ரிலவெண்டான்னு கேட்டா ரிலவெண்ட் பிரச்சனை. ஸோ அதுக்காக தான் இந்த நம்ம இன்னொரு இன்சைட் கொடுக்குறோம். என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ் தான், வேற யாரும் கிடையாது. சரி, இதுதான் நம்ம கன்வர்ஷன், அந்த பிக்சல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம we have seen different types of ad. Search, display, video, mobile installation, mobile app installation, shopping, image and display, shopping and performance max. இப்போ எப்படி ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணா, இங்கே பிளஸ் ஐக்கன் இருக்கிய, இங்கே கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணலாம், இங்கே கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணலாம். கிளிக் கேம்பெயின். இதுல வந்து அவங்களே சேல்ஸ், லீட்ஸ், வெப்சைட் டிராஃபிக் இது வந்து கொஞ்சம் ஏஐ வந்து யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸ்கிரீன்ஷாட். ஸோ அது வந்து
கூகுளோட ஏஐ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இருக்கும். நீங்க அதுலயே ரன் பண்ணலாம். பட் நாம பார்க்க போறது கிரியேட் அ கேம்பெயின் வித்வுட் லெக்சர் மேனுவலா தான் ரன் பண்ணலாம். இன்னும் நான் ப்ரிசைஸ்டா கொடுக்கணும்னா நான் இதை கொடுக்கலாம். இதுல என்னன்னா ஆடியன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களே சூஸ் பண்றவங்க. இது வந்து இன்னும் ஹை கண்ட்ரோல் நம்ம சைடு இருக்கும். மற்றதெல்லாம் ஹை கண்ட்ரோல் கூகுளோட சைடு. கூகுள் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்க ஆட் நிறைய பேருக்கு நிறைய பேர் கிளிக் பண்ணுங்க. ஸோ குவாலிட்டி மேபி லெஸ். இங்க நீங்க கிரியேட் அ கேம்பெயின் வித் கைடன்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் வில் பி ஆன் யுவர் சைடு அண்ட் குவாலிட்டி வில் பி கரெக்ட். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் வரும். சர்ச், பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ், டிமாண்ட் ஜென் அப்படின்னா வந்து நான் காமிச்சாலே அந்த குரோம் ஓபன் பண்ணும்போது கீழே அந்த நியூஸ் ஃபீட் ஒரு டிஸ்கவர் சாரி யூடியூப் டிஸ்கவர், ஜிமெயில், இது வந்து இதுல நீங்க ரன் பண்றதுக்கு எங்க பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் இது ரன் பண்ணிட்டு ஓகே. டிஸ்பிளே ஆட், இமேஜுக்கு, ஷாப்பிங், வீடியோ அண்ட் ஆப் இன்ஸ்டாலேஷன். ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது சர்ச். டிமாண்ட் ஜென் பண்றதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் அது ரன் பண்றதுக்கு இதே ரன் பண்ண போயிடும். ஸோ சர்ச் கேம்பெயின். சர்ச் இங்க நீங்க கிரியேட் பண்ண அந்த யூஸ் த கன்வர்ஷன் கோல்ஸ் ஃபார் ஆப்டிமைசேஷன் கோல். ஸோ அவங்க ரெண்டு ஆட் பண்ணுங்க. இப்போ எனக்கு ஆட் டு கார்ட் உடனே நம்ம என்ன கிரியேட் பண்ணும்? தேங்க்யூ பேஜ் வியூ. இப்போ வந்து ஆட் கோல் இங்க பேஜ் வியூஸ் வந்து ஓகே. பேஜ் வியூஸ்ல நீங்க எவ்வளவு பேஜ் வியூ கிரியேட் பண்ணாலும் எல்லாமே இங்க ஆட் ஆகும். ஓகே. இப்போ எனக்கு ஆட் டு கார்ட் வேணாம், நான் என்னோட ஆட் டு கார்ட்டே கிடையாது. ஸோ ஐ ஆம் டூயிங் ஆட் டு கார்ட். எனக்கு தேவை பேஜ் வியூவும் ஃபோன் கால். ஸோ கன்வர்ஷன் வந்து ஆட் பண்ணிட்டேன், முடிச்சோம். கன்வர்ஷன் இது என்ன எழுதுறது அண்ட் ஐ ஆம் கிவிங் கண்டினியூ. Okay, select the results you want to get from the website. நான் வந்து வெப்சைட் என்ன போங்க. நெக்ஸ்ட் ஃபோன் கால். ஓகே, ஃபோன் நம்பரை கொடுத்தாச்சு. Then give continue. கேம்பெயின் நேம் வந்து கேம்பெயின் நேம் உங்களுக்கு பார்த்த உடனே ரீகால் பண்ற மாதிரி உங்க கேம்பெயின் நேம். இப்போ நான் வந்து ஜாவா கோர்ஸ் ரன் பண்ணிச்சுக்கோம். ஜாவா கோர்ஸ் கேம்பெயின் அக்டோபர் 2025. ஜாவா கோர்ஸ் சர்ச் கேம்பெயின் சர்ச். இது எனக்கு பார்க்கும்போது ஓகே, ஜாவாக்கு ஒரு சர்ச் கேம்பெயின் ரன் பண்ணி அக்டோபர்ல ரன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. அங்கே கண்டினியூ. இங்க நீங்க வந்து when you are running ad for the first time, don't aim for conversions. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா அவேர்னஸ் நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ்னா ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு 1 month 1.5 month இல்ல 2 months ரன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கன்வர்ஷன் கெயின் பண்ணணும். ஏன்னா அப்பதான் உங்களோட குவாலிட்டி ஸ்கோர் எல்லாமே இம்ப்ரூவ் ஆனதுக்கு கன்வர்ஷன் கொடுக்கும். இப்போ யாருமே தெரியாம எப்படி வந்து ஒரு கன்வர்ஷன் கொடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்க, சிவா டெக்ஸ்டைல்ஸ் உங்களுக்கு புதுசா ஆரம்பிச்சிருக்கா, போத்தீஸ் வந்தது. வேற போத்தீஸ் ஏன்னா வந்து எஸ்டாப்ளிஷ்ட் நீங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க, நம்ம ஒரு 2-3 தடவை பார்த்துருப்போம். இன்ஃபேக்ட் சிவா டெக்ஸ்டைல்ஸ் போத்தீஸை விட நல்லாவே இருந்திருக்கும். பட் அவங்க இங்க ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு இந்த தீபாவளிக்கு வந்திருக்காங்க. அடுத்த தீபாவளி வரைக்கும் அவங்க அவேர்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஹீரோயின் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். ஆனால் ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் தான் இருக்கும். இங்கதான் வந்து நீங்க மேக்ஸிமம் சிபிசின்றது நீங்க செட் பண்ணணும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்க செட் பண்ணீங்க. மேக்ஸிமம் சிபிசி லிமிட் அப்படின்றது வந்து நான் ஒரு 20 ரூபாய் செட் பண்றேன். இதெல்லாம் நேத்திரத்தை பார்ப்பீங்க தானே, புரியும். 20 ரூபாய். ஸோ இப்போ ஒரு கிளிக் வந்து 30 ரூபா தான் நம்மளோட ஆட். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு காமிக்கு நம்ம என்ன சொல்லிருக்கோம், எனக்கு 20 ரூபாய் வர்த்தான அந்த கிளிக் மட்டும் எனக்கு காமிங்க அப்படி சொல்லிருக்கோம். ஸோ
ஜாவா கோர்ஸ் கோயம்புத்தூருக்கு 18 ரூபா, ஜாவா ட்ரைனிங் கோயம்புத்தூருக்கு 15 ரூபா, ஜாவா கோர்சஸ் நியர் மீக்கு 25 ரூபா அப்படின்றது ஜாவா கோர்சஸ் நியர் மீ அப்படின்னு யாராவது சர்ச் பண்ணுறதுக்கு another 25 rupees. இதுதான் வேணாம். ஸோ தே வில் ஷோ ஒன்லி த அந்த சிபிசி வந்து 20 அது கீழே இருக்கு. ஸோ 20 எதுவும் பண்ண முடியும். இப்போ உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு நாளைக்கு 500 வச்சுக்கோங்க. இப்போ இது ஒவ்வொரு நாள் ஃபிளக்சுவேட் ஆகலாம். இப்போ இன்னைக்கு 20 ரூபா, அது மீறி போனா ஒரு நாளைக்கு 28 ரூபா போகலாம், ஒரு நாளைக்கு 12 ரூபா போகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபிளக்சுவேட் ஆகும். ஸோ நீங்க வந்து இப்போ 20 ரூபா அது சென்ட்ரஸ்ல பாக்குறீங்க, 20 ரூபா இன்னொரு 10 ரூபா மேபி அது எக்ஸீட் ஆகும். அப்ப நீங்க உங்க பட்ஜெட் அந்த அளவுக்கு நீங்க பிளான் பண்ணுங்க. ஓகே 500 ரூபா நான் போடுறேன் அப்படின்னா 20 ரூபா எனக்கு எவ்வளவு என்கொயரி வரும்? 20 ரூபா 25 என்கொயரி வருமா? ஸோ 25 என்கொயரி உங்களுக்கு உள்ள வருது, இந்த 25 லீடு உங்களுக்கு உள்ள வருதுன்னா நீங்க ஒரு 5 to 8 வந்து கன்வெர்ட் பண்ணலாமா? ஒரு 5% அவ்வளவுதான், 5 லீடு கன்வெர்ட் பண்ணலாம். 5 into 30, 1.5 lakh. Then average 30,000 rupees post fee வச்சு நான் சொல்றேன். 1.5 lakh. So your business is profit. அங்க நீங்க அதுல இருந்து பார்த்துட்டு ஓகே நான் ஒரு 30 வரைக்கும் நான் எக்ஸீட் பண்ணலாம், யூ கேன் லீவ். இல்ல இப்ப நான் பார்த்த மாதிரி எல்லாம் 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா எதுக்கு செட் பண்ணாலும் ஒரு 20-25 ரூபா கூட நம்ம பில்டிங்க்கு நம்ம கிட்ட இல்லைன்னா தேர் வாஸ் நோ பர்பஸ் லேர்னிங். ஸோ மேக்ஸிமம் 30 ரூபா. இப்போ வெப் டெவலப்மெண்ட் கோயம்புத்தூர் 48-50 வரைக்கும். பட் அங்க உங்களுக்கு வரக்கூடிய ஒரு லீடுனாலும் 2.5 lakh to 3 lakh. So it depends upon the service or product what you sell. So you can bid for new customers only போட்டு அது நமக்கு வேணும். ஏன்னா your campaign limited only to new customers regard of your bid strategy. ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு காமிக்க வேணும், அப்படி கிடையாது. ஏற்கனவே பார்த்திருப்பாங்க, அவங்களை திருப்பி நான் டார்கெட் பண்ணி நான் வந்து அவங்க கிளிக் பண்ணேன். ஸோ ஏன்னா எவ்ரி கஸ்டமர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுவரை கிளியரா பில்டிங் வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கூகுள் சர்ச் பார்ட்னர் நெட்வொர்க், கூகுள் டிஸ்பிளே பார்ட்னர் நெட்வொர்க். ஞாபகம் இருக்கா? சர்ச் பார்ட்னர் நெட்வொர்க் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? கூகுள் இந்த சிஆர் இல்ல சார், இந்த சர்ச்ல போயிட்டு நம்ம சர்ச் பண்ணா W3 ஸ்கூல்ல பார்த்தீங்களா? ஞாபகம் இருக்கா? அதுதான் கூகுள் சர்ச் பார்ட்னர் நெட்வொர்க். கூகுள் டிஸ்பிளே பார்ட்னர் அது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒன் இந்தியா நமக்கு இது ரெண்டும் வேணும். ஓகே, ஏன்னா இது சர்ச் கேம்பெயின். ஸோ சர்ச் கேம்பெயின்ல சும்மா போய் ஆடு கொடுப்பான் ரொம்ப இருக்கலாம் வேண்டாம். அல்ல இது நம்ம ரெண்டுமே சர்ச் கேம்பெயினுக்கு நமக்கு தேவை. இல்ல எனக்கு இது ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் ரன் பண்ணிட்டு போகலாம். பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் சர்ச் கேம்பெயின் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி ஃபார் SER. சரியா? எனக்கு இமேஜும் வேணும், யூடியூப் வேணும், எல்லாம் வேணும். இப்ப தனித்தனியா இருக்கியா? சர்ச் கேம்பெயின் தனியா இருக்கு, இமேஜ் தனியா இருக்கு, வீடியோ தனியா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் கேம்பெயினா இது எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து they will spread it across all their platforms. So performance max best இல்ல search campaign bestனா search campaign ஓட intent ஹையா இருக்கு, performance max ஓட intent அவ்வளவு ஹையா இருக்காது. இங்க உங்களுக்கு 2000 கிளிக் இருக்கு, இவங்க 200 கிளிக் தான் இருக்கு, அந்த 200மே ரொம்ப ஹை குவாலிட்டி. ஓகே, so you can decide. இப்போ performance max நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் ஒரு டி-ஷர்ட் கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா they will go for performance max. அப்ப நம்ம ரன் பண்ணக்கூடாது அப்படி கேட்டா நீங்க ரன் பண்ணும்போது யூ நீட் டு ஹேவ் அ சர்ச் கேம்பெயின் அண்ட் யூ நீட் டு ஹேவ் அ பர்ஃபார்மன்ஸ் மேட்ச். ரெண்டும் சப்ளிமெண்டா ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஒன்னு அவேர்னஸ், ஒன்னு கன்வர்ஷன். டி-ஷர்ட் நீங்க எத்தனை தடவை கூகுள்ல போய் டி-ஷர்ட்டை தேடி நீங்க ஒரு மேஜர் பிராண்ட் தான் கீழே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இட் இஸ் வெரி வெரி லிமிட்டட். கரெக்டா? எங்க போவீங்க? ஒன்னு அஜியோ போவீங்க, இல்ல மிந்த்ரா போவீங்க, அந்த மாதிரி தான் போவீங்க. ஸோ கூகுள் அந்த சர்ச் வால்யூம் இஸ் லிமிட்டட். ஆனா நீங்க ஒரு வெப்சைட் பார்க்கும்போது பை 3 t-shirts for 999 அப்படின்றது தான் நல்லா இருக்கேன்னு சொல்லி கிளிக் பண்ணி, யூடியூப்ல ஒரு ஆட் ரன் பண்ணும்போது நல்லா இருக்கேன்னு சொல்லி கிளிக் பண்ணி, அதனால தான் அது ப்ராடக்ட் பேஸ்ட். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறேன். நான் வந்து ஒரு தோசை மிஷின் கண்டுபிடிச்சிட்டேன். எவனா தேடுவானா? ஏன்னா அவனுக்கு தெரியாது நான் கண்டுபிடிச்சேன். அப்ப நான் இவங்க எங்க கொடுக்கணும்? யூடியூப்ல இல்ல டிஸ்பிளேல மெட்டால மேக் 10 தோசாஸ் in under less than 1 minute அப்படி சொல்லிட்டு நான் ஒரு ஆட் கொடுக்குறேன்னா
அப்போ சர்ச் கேம்பெயின் கசிச்சு. ஆனா ஜாவா கோர்ஸ் கோயம்புத்தூருக்கு இது ஒன் இந்தியா இதுக்குள்ள போறான் இல்ல இது போல போறான்னா அப்படி ஒரு ஜாவா கோர்ஸ் படிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப 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 ரேர். படிக்கணும்ன்றத மேக்சிமம் இதெல்லாம் செய்யும் எஸ்சிஆர்பி அது சரியா. லொகேஷன்ஸ் இதெல்லாமே இந்த லொகேஷன் லாங்குவேஜ் இது எல்லாமே எல்லா ஆடுக்கும் செய்யலாம் இன்க்ளூடிங் மெட்டா. ஸோ இதுல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கம்ப்ளீட்டா இந்த லொகேஷன் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அடுத்த ஆடுக்குமே இது இப்படிதான் போகும். அந்த டைம்ல நான் இவ்வளவு டீடைல் தான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா இட் இஸ் அகைன் பேஸ்ட் ஆன் டைம். அதனால இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஏன்னா சர்ச் கேம்பெயின் மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஆல் கண்ட்ரிஸ் அண்ட் டெரிட்டரிஸ் இந்தியா. இப்போ எனக்கு வந்து இந்தியாவில் வேண்டாம், நான் வந்து கோயம்புத்தூர் மட்டும் டார்கெட் பண்ணோம்னா யூ கேன் கிவ் கோயம்புத்தூர். சரியா? இங்க 13 crore 8 lakh இருக்கா, இவ்வளவு பேர் இருக்காங்க. சப்போஸ் நான் வந்து தமிழ்நாடு டார்கெட் பண்ணேன், தமிழ்நாடு ஸ்டேட் டார்கெட் பண்ணிட்டாரு, இங்க வந்து இன்க்ளூட் வந்து சரியா. இப்போ எனக்கு சென்னையில இருந்து கிரௌட் இங்க வருமா? ஏன்னா அங்க வந்து இட்ஸ் ஹியூஜ் சிட்டி தான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு அது முடியாது. கோயம்புத்தூர் இருக்காங்க சென்னைக்கு போயிடும். ஆனா அங்கிருந்து இங்க வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால எனக்கு சென்னை மார்க்கெட் வேண்டாம் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், சென்னைக்கு கொடுத்துட்டு எக்ஸ்க்ளூட். ஓகே, இந்த ஆப்ஷன். இப்போ என்னோட பட்ஜெட் 300 ரூபா தான். ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா எயிட் பண்ணலாமான்னு கேட்டா இது அந்த யூஸ் கிடையாது. அதாவது நீங்க ஒரு 1000 போஸ்டர் எடுத்துட்டு நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஒட்டணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் 300 போஸ்டர் தான் என்கிட்ட இருக்கா, நான் வந்து 2 ஸ்ட்ரீட்டை மட்டும் கவர்றேன். அப்பனா தான் எனக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். அதாவது என்கொயரி வரும். இல்லைன்னா ஒரு போஸ்ட் விட்டு அது மேல வேற ஓடிக்கு இல்லையா? அதே மாதிரி இங்கே. ஸோ இஃப் யூ ஹேவ் a limited budget, go for small 300 தான் கோயம்புத்தூர் மட்டும் டார்கெட் பண்ணும். Or if you have 500 rupees, இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட். If you have 800 rupees, go for தமிழ்நாடு. என்ன உங்களுக்கு கிளிக் நிறைய வரும், கன்வர்ஷன்ஸ் வராது. நீங்க என்டையர் தமிழ்நாடு விருதுநகர்ல இருக்கிறவங்களுக்கு சென்னை கொஞ்சம் பக்கமா இருக்கு, இல்ல கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூரோட சென்னை பக்கமா இருக்கு. அவங்க கூட ஆடு காமி கோயம்புத்தூர் போகும், எப்படியும் வெளியூருக்கு போகும். வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க அவங்க சென்னை தான் மேட்ச் போகும், இல்ல பெங்களூர் போகணும். கோயம்புத்தூர் வந்து ரொம்ப லிமிட்டடா வருவாங்க. சேலத்துல இருந்து பெல்ட் இந்த பக்கம் கோயம்புத்தூர் வருவாங்க. ஸோ அந்த லொகேஷன் அந்த டெமோகிராஃபி எல்லாமே கரெக்டா நீங்க செட் பண்ணுங்க. உங்க ஆடு வந்து 65 வயசு இருக்கிற ஒருத்தர் காமிச்சத யூஸ் இருக்காங்க, அண்டர் ரைட்டிங் காமிச்சத யூஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து இப்போ ஏர்டன் அப்படின்ற ஒரு டிஷர்ட் பிராண்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது சொல்றேன் டார்கெட் ஆடியன்ஸ் 25 to 45 வயசு தான். எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டாம். ஏன்னா என்னோட டிஷர்ட் வேலை 1500 ரூபாய். காலேஜ் ஸ்டூடெண்ட் வாங்க மாட்டாங்க. அவங்க வாங்குறதுல எப்படின்னா ஒரு டிஷர்ட் போடணும்னா ஒரு 3 மாசம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி வீசினா வரும். அவங்களுக்கு ப்ரீமியம் டிஷர்ட்ஸ் அவங்க போக மாட்டாங்க. அப்ப 25னா ஜாப், ஒரு 45னா அவனோட ஏஜ் கேட்டகரி வந்து ஒரு 35 to 40 மினிட்ஸ். அதான் மேஜர் அவங்களோட பிரைன் கேட்டகரி. ஏன்னா அவங்க தான் டிஷர்ட்டுக்கு 1500 ஓகே ப்ரீமியம் டிஷர்ட் சொல்லிட்டு வாங்க. அதனால அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். இப்ப நமக்கு 35 to 45 வந்து டார்கெட்டா கிடையாது. நமக்கு 18ல இருந்து ஒரு 30 வேணா டார்கெட். 30 to 40 இது உங்களுக்கு. ஸோ நான் டார்கெட் பண்றது, ஆனா நான் கொடுக்கறது 18 to 45 கொடுப்பேன். ஏன்னா இப்போ உன்னோட அப்பா தான் என்கொயர் பண்ணேன். ஸோ டார்கெட் பேரண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ பேரண்ட் பார்த்து ஓகே செக் பண்ணி பார்க்கலாம், பையனை படிக்க வைக்கலாம் சொல்லிட்டு நான் டார்கெட் பண்ணுவேன். ஸோ இந்த ஏஜ் இதெல்லாமே உங்க ப்ராடக்ட் இந்த சர்வீஸ் எப்படின்றத பார்த்து நீங்க டார்கெட். சரி, இப்போ நான் கோயம்புத்தூர் மட்டும் தான் டார்கெட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு கோயம்புத்தூர் வேணும், ஈரோடு வேணும், பாலக்காடு வேணும் அப்படின்னா வந்து ஒவ்வொன்றா நீங்க டைப் பண்ணலாம். இல்லாத பட்சம் என்ன கொடுக்கலாம்னா இங்க அட்வான்ஸ் சர்ச் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ரேடியஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. ரேடியஸ் இதை கிலோமீட்டருக்கு மாற்றிடுவேன். இங்க நான் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் அங்க வந்து நான் கோயம்புத்தூர் நினைக்கிறேன். இப்ப எனக்கு இதோட மீனிங் என்னன்னா கோயம்புத்தூரை சுத்தி இருக்கிற 100 கிலோமீட்டர் டார்கெட் பண்ணுங்க. இந்த மேப்பிங் மாற்றி சரி ஈரோடு வரைக்கும் கவர் ஆயிடுச்சு.
கொடைக்கானல், பழனி, திருச்சூர் இது வரைக்கும் எல்லாமே கவர் ஆச்சு. ஸோ இப்படியும் நீங்க வந்து யூ கேன் செலக்ட் யோர் ரேடியஸ். இப்போ எனக்கு 50 கிலோமீட்டர் எனக்கு நான் மேட்டுப்பாளையம் அது டைப் பண்றது 50 கிலோமீட்டர் மேட்டுப்பாளையம் அவினேஷ் திருப்பூர் எல்லாமே எனக்கு வாங்க. ஸோ யூ கேன் லீவ் இன் திஸ் வே ஆல்சோ. இது கிளியரா லொகேஷன் அப்படின்ட்டு. நான் கமிங் டு லாங்குவேஜஸ், இது நீங்க வந்து பெருசா என்டர் பண்ணணும்னு கிடையாது. இது இப்போ நீங்க வந்து ஒரு சில தமிழ்ல சர்ச் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க கன்னடத்தில் சர்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேணும்னா நீங்க டார்கெட் பண்ணுங்க. ஆனால் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து வேற லாங்குவேஜ்ல சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட். வேணும்னா நீங்க வந்து தமிழ், ஹிந்தி அதில் நீங்க வந்து டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க அப்ராட் மார்க்கெட்டுக்கு போறீங்கன்னா, இப்ப நீங்க அங்க வந்தீங்க அரபிக்ல நீங்க கொடுக்கலாம். அவங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ் அண்ட் அரபிக், அதாவது அரபிக் ஸ்பீக்கிங் அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். அங்க வந்து அரபிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே டார்கெட் பண்ணுவாங்க. நீங்க அங்க கொடுக்கும்போது இங்கிலீஷ்ல வந்து நீங்க ஆட் கொடுக்குறீங்க, அவன் அரபிக்ல தேடிட்டு இருக்கிறவங்க இங்கிலீஷ் காமிச்சு. ஸோ அங்க ரன் பண்ணும்போது நீங்க இங்கிலீஷுக்கு தனி ஒரு செட் ரன் பண்ணுங்க, அரபிக்கு தனியா அந்த ஹெட்லைன்றது எல்லாமே அரபிக்கு சொல்லி சேர்த்து. யூ கேன் நாட் கிவ் அரபிக் டு இங்கிலீஷ் ஆடியன்ஸ் அண்ட் இங்கிலீஷ் டு அரபிக் ஆடியன்ஸ். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆட் செட் ஆட் குரூப் இருக்கு இல்லையா, சிமிலரா இல்லாட்டினா தனித்தனி ஆட் குரூப்பா கிரியேட் பண்ணி. இன்னொன்னு, என்னோட பட்ஜெட் 500 ரூபா, ஆனா நான் ஒரு 10 ஆட் குரூப் கிரியேட் பண்ணிருப்பேன்னா யூஸ் ஆயிருக்காரு. எனக்கு பட்ஜெட் வந்து ஒரு 5000 வரைக்கும் 10 ஆட் குரூப்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் 500 ரூபாயில இருக்கு. 500 வச்சுட்டு நான் 10 ஆட் குரூப் கிரியேட் பண்ணேன். அப்ப என்ன பண்ணுவோம்னா, இருக்கிற கீவேர்ட்ஸ்லயே எது வந்து ரொம்ப சீப்பா இருக்குதோ அப்படி சொல்லி அதை ப்ரொமோட் பண்ணி கிளிக் போகணும். அவனுக்கு தேவையில்லை, நான் 500 ரூபாய் அடிக்கிறது உங்களுக்கு ரிலவெண்டான லீவ்ஸ் தரேன். ஓகே. ஸோ இது வந்து ஏதோ பொலிட்டிக்கல் ஆடான்னு கேட்குது, நம்ம அது பொலிட்டிக்கல் ஆட் கிடையாது. அது மட்டும் ஆட் பண்ணி இந்த புதுசாக ஆட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஆட் ஆடியன்ஸ் டு யோர், அது இங்க நீங்க வந்து ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் இருந்து எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணி. ஓகே. இங்க நீங்க வந்தீங்கன்னா பூதையா கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க இப்ப நான் வந்து ஒரு பேபி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறேன்னா எனக்கு யார் வேணும், இன்ஃபன்ஸோட பேரண்ட்ஸ் தான். ஸோ இங்க நான் வந்து பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ணா பேரண்ட் ஆஃப் இன்ஃபன்ஸ், பேரண்ட் ஆஃப் டாக்டர்ஸ் அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா வேற யாரும் பார்ப்பாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்களா? நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போய் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ் காமிச்சு எந்த யூஸ் மேக்கிறது. இப்போ மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நான் வந்து ஒரு ஜுவல்லரி வச்சிருக்கேன், அதுக்கு வந்து நான் ஒரு பிரைடல் ரிங் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஹூம் ஷுட் ஐ சூஸ்? ஐ கேன் கோ வித் ஒரு இன்னர் ரிலேஷன்ஷிப் நான் வந்து சூஸ் பண்ணலாம். இது மூணுமே ஓகே. ஏன்னா சிங்கிள் இருக்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் கமிட் ஆவான்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னர் ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க வந்து டெஃபினெட்லி அது இன்னும் நமக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நெக்ஸ்ட் வந்து ஹோம் ஓனர்ஷிப் ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸ். இப்போ நான் வந்து ஒரு எக்கானமி அப்பார்ட்மெண்ட் ஒரு செல்லர் வச்சுக்கோம், நான் இங்க யாரை டார்கெட் பண்ணலாம்? இந்த ரெண்டர்ஸ் அவங்களோட அடுத்த வந்து ஒரு வீடு வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து யூ கேன் சூஸ் ஹூ தே ஆர், அவங்க யாருன்னு டார்கெட். நெக்ஸ்ட் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட். இப்ப நான் வந்து காஸ்மெட்டிக்ஸ் வந்து செல் பண்றேன். அப்ப என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? பியூட்டி அண்ட் வெல்னஸ்ல இருக்கிறவங்க, மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் இருக்கிறவங்களையும் டார்கெட் பண்ணலாம். பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க டார்கெட் பண்ணி எந்த யூஸ்மே கிடையாது. ஷாப்பர்ஸ் வச்சுக்கலாமா? ஸோ ஷாப்பர்ஸ், டெக்னாலஜி, டிராவல், இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணா இவங்க யாராவது இதுல வந்து ரொம்ப சர்ச் பண்றாங்க, யார் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, அவங்கள வந்து ஃபுல்லா டார்கெட் பண்ணி. பட் என்னன்னா இது ரொம்ப நேரோ டவுன் பண்ணீங்கன்னா கூகுள் வில் ஸ்ட்ரகிள். நேரோ டவுன் பண்ணி அது கோயம்புத்தூரே ஒரு நேரோ டவுன், அதுல இருந்து எனக்கு வந்து பியூட்டி அண்ட் வெல்னஸ் மட்டும் தான் வேணும்னா அது இன்னும் நேரோ டவுன். இப்ப டிராவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து மேக்கப் பண்ண மாட்டாங்க,
அவங்க டிராவல் பண்ணும்போது யூஸ்வலி தேடு இல்லையா? இப்ப நம்ம அதில் மீடியா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மூவிஸ் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம். ஸோ நீ கொடுக்கும்போது ரொம்ப நேரோ டவுன் பண்ணாதீங்க, கொஞ்சம் வைடராகவும் ஒரு கூகுள், இல்லைன்னா அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். இப்போ வாட் ஆர் ஆக்டிவ்லி சர்ச்சிங் ஃபார், எதை பத்தி அவங்க ஆக்டிவ்லி சர்ச் பண்றாங்க? பியூட்டியா, பர்சனல் கேர், வேற இதுல அவங்கள இன்க்ளூட் பண்ணலாம், எஜுகேஷன், என்வாயர்மெண்ட், ஈவென்ட் டிக்கெட்ஸ். ஈவென்ட் டிக்கெட்ஸ் ஏன்னா வந்து எடுக்கிறோம், ஏன்னா if they are going for an event, definitely they will go good. Gift and occasions, media and entertainment, real estate, tourism, shopping, telecom, travel, okay? So இதெல்லாம் வந்து choose பண்ணிக்கலாம். Next, how they have interacted with your business. இது வந்து நம்ம அந்த பிக்சல் செட் பண்ணோம் இல்லையா, கன்வர்ஷன் செட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ஆட் ரன் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்குள்ள விசிட்டர்ஸ் வந்திருந்தா இது காமிக்கும். புரியுதா? அது வெப்சைட் விசிட்டர்ஸ் என்ன காமிக்குது? ஆல் கன்வெர்ட்டர்ஸ். ஆல் கன்வெர்ட்டர்ஸ்னா கூகுள் ஆட் மூலமா உள்ள வந்து வந்துட்டு போனவங்க, இல்ல வந்து யூடியூப்ல வந்தவங்க, தேர்ட் பார்ட்டி ரெஃபரல் மூலம் வந்தாலும் எல்லாருமே பேமெண்ட் கேட்கறாங்க. இல்ல கூகுள் ஆட்ஸ்ல வந்த விசிட்டர்ஸ், இல்ல இது சிஸ்டம் டிஃபைன்டுமாங்க. சிஸ்டம் டிஃபைன்ட்னா அவங்களே வந்து ஒரு லீட் ஃபார்ம் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த லீட் ஃபார்ம் மூலமா வந்த டேட்டாஸ் வேணுமா, சிஸ்டம் டிஃபைன். ப்ரீஃபில்டு டேட்டா சொல்லுவாங்க, அவ எதுவும் என்டர் பண்ண வேண்டாம், நீங்க மெட்டலா பார்த்துருக்கீங்க, அந்த ப்ரீஃபில்டு டேட்டா. அவர் கூகுள் என்கேஜ் ஆடியன்ஸ், அதாவது உள்ள வந்து யாராவது என்கேஜ் ஆயிருக்காங்களா, ஈவெண்ட் ஏதாவது பண்ணி. இப்போ நான் இந்த வெப்சைட்டுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ணல, அதனால எனக்கு பெருசா இருக்காது. ஆல் கன்வெர்ட்டர்ஸ் அப்படி கொடுக்குறாங்க, அது இங்கே ஆட் ஆகும். இது வந்து உங்களோட ரீமார்க்கெட்டிங் ஆர் ரீடார்கெட்டிங் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன் இப்போ எனக்கு சிஸ்டம் டிஃபைன்டு வேண்டாம் அப்படின்னா நீங்க இது வந்து கொண்டு போகும். இதை கடைசியில் காமிக்கிறேன், அந்த நம்ம ஐடி கார்பரேட் காமிக்கும் இன்னொரு. ஓகே, இப்போ ஆடியன்ஸ் சூஸ் பண்ணுறது சார். கஸ்டம் ஆடியன்ஸ் நான் எதுவும் கிரியேட் பண்ணல. ஸோ அது நம்ம பார்க்கணும், அதை எப்படி கிரியேட் பண்ணணும். ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டார்கெட்டிங் செட்டிங் ஃபார் திஸ் கேம்பெயின். அதாவது இது வந்து டார்கெட்டிங்னா இந்த கேம்பெயினில் வந்து நம்ம செலக்ட் பண்ணோட அந்த செக்மெண்ட்ஸ், அந்த செக்மெண்ட்ஸுக்கு நேரோ டவுன் பண்ணணுமா கேட்கும். அப்சர்வேஷன்னா டோன்ட் நேரோ ரீச் ஆஃப் த கேம்பெயின் வித் தி ஒபினியன் டு அட்ஜஸ்ட் தி பிட்ஸ் நாட் செலக்ட் கேம்பெயின். அதாவது அவங்களுக்கு அதை ஏகி கொடுங்க, அப்சர்வேஷன் வேணுமா இல்ல டார்கெட்டிங், இல்ல எனக்கு நேரோ டவுன் பண்ணணும், நான் கொடுத்ததை மட்டும் டார்கெட் பண்ணேன்னா இது பண்ணுங்க. அப்சர்வேஷன் எதுனா நீங்க கொடுத்ததுக்கு சிமிலரா நான் வந்து அந்த பிட் ஸ்ட்ராட்டஜியை நானே ஆப்டிமைஸ் பண்ணி நான் கொடுப்பேன். ஸோ இது ரெக்கமெண்டட்னு போட்டிருக்கு, பட் உங்களுக்கு வந்து டார்கெட்டிங் வேணா டார்கெட்டிங் மட்டும் போடுங்க. அவர் ரெக்கமெண்டட் ஏன் போட்டிருக்காங்கன்னா அப்பதான் நம்மளுக்கு கிளிக் ஜாஸ்தி வரும். நெக்ஸ்ட் லொகேஷன் வந்து லொகேஷன் ஆப்ஷன் இங்க வந்து ரெண்டு டைப் கேட்பாங்க, பிரசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட். பீப்புள் ரெகுலர்லி யூ ஹேவ் ஷோன் இன்ட்ரெஸ்ட் இன் யுவர் லொகேஷன். இப்போ இது என்னன்னா அவன் கோயம்புத்தூர்ல இருக்க மாட்டான், ஆனா கோயம்புத்தூர் மேல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருப்பா, இல்ல வந்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா இல்ல கோயம்புத்தூர் இருக்கிறவங்க மட்டும் போடுவாங்க. சொல்ல முடியாது, சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அக்கா தம்பிக்காக வந்து போஸ்ட் போயிருப்பாங்க, இல்ல அவங்க வந்து நான் ஒரு ரிசார்ட்டிங் வச்சிருக்கேன்னா டெல்லியில இருந்து சர்ச் பண்றவங்க இருக்காங்க. ஸோ இனிஷியலி ரன்னிங் நீங்க வந்து இது மட்டும், ஏன்னா அவேர்னஸ் ரன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இடத்துக்கு போகும். இப்போ நிறைய லீடு வர ஆரம்பிச்சோன்னா இன்னும் ப்ரிசைஸ்டா வேணும்னா இருக்கும். ஓகே, கோயம்புத்தூர் மட்டும் தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். இங்க நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க மட்டும். ஓகே, இங்க இருந்து என்ன தேடி சேலத்துல இருந்து வந்து சாப்பிட்டு போறதுலாம் அது இப்போ ஹரிபவன் இருக்கு, யாராவது இங்க வந்தாங்கன்னா போவாங்க.
ஆனா அட்வர்டைஸ் பண்ற கோயம்புத்தூர் ஆடியன்ஸ் அட்வர்டைஸ் பண்ணா போகுது. இப்போ இங்க வராங்க அப்படின்னா இங்க சுத்தி பார்க்க வராங்கன்னா அவங்க 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஹோட்டலுக்கு போகலாம், இந்த ஹோட்டலுக்கு போகலாம் சாப்பிடலாம் அப்படின்னு. அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும்னா எல்லாத்தையும் கொடுங்க. ஒரு if you are stabilized as a brand, நீங்க ஸ்டெபிலைஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர் சர்க்கிள்ல மட்டும் கொடுத்தா போதும். அவங்க ஹோட்டல்ஸ் இன் கோயம்புத்தூர்னு தேடும் போது இது காமிக்கும். சரியா? அது வேற யாரும் டார்கெட் பண்ண வேண்டாம். இது நான் என்ன சொல்றேன், யூ கேன் கோ வித் திஸ் எக்ஸல். வேணா உங்க பிசினஸ் மேல எங்க இருந்தா இன்ட்ரெஸ்ட் காமிப்பான்னு தெரியாது. மலேசியால இருந்து ஒரு பையன் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கோயம்புத்தூர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆட்கள் வேணும்ன்றது போடுறேன். அதான் ரெக்கமெண்டும் பண்ணுறேன். சார் இப்போ எனக்கு செகண்ட் ஒன் சொல்லுவீங்களா? ஸோ ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கவங்க மட்டும் ப்ராப்ளம். இப்போ நான் சென்னையிலேருந்து நான் தேடுறேன்னா அப்போ எனக்கு வந்து காட்டுறேன். உங்களுக்கு காட்ட வேணாம்ன்றதுனால அப்படி போட்டுருக்கேன். Location எனக்கு name இன்ட்ரெஸ்ட் கூட இருக்குது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் தான் நீங்க சூஸ் பண்ணுங்க. என்ன பண்றீங்க? பிரசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட். பீப்புள் இன் ரெகுலர்லி வர் ஷோன் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் இன்க்ளூடட் லொகேஷன். இங்க வந்து பீப்புள் ரெகுலர்லி இன் யுவர் இன்க்ளூடட் லொகேஷன். இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. இப்போ நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தாலும் கோயம்புத்தூர்ல வந்து எவ்வளவு ஆனா நான் வெயில இருந்து கோயம்புத்தூர்னு கொடுத்தேன்னா வராது. ரெஸ்டாரண்ட் கோயம்புத்தூர்னு போடும்போது அது காட்டுது. வராது. அதுதான் நீங்க மேல வந்து இன்ட்ரெஸ்ட், பிரசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிருக்கேன். செகண்ட் ஆப்ஷன் வேணாம்னு சொல்லுவேன். ஸோ அந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அந்த செகண்ட் ஆப்ஷன்ங்கிறது ரொம்ப 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 ரேரா லொகேஷன்ல வந்தாதான் நமக்கு அது காட்டவே லொகேஷன்ல செய்யும். வந்தா இல்ல இருக்கணும், இல்ல நீங்க ரெகுலர்லி வந்துட்டு போயிருக்கணும். அந்த மாதிரி நான் அவுட் ஆஃப் கோயம்புத்தூர்ல அவுட் ஆஃப் லொகேஷன்ல இருந்தா நான் அந்த லொகேஷன் பேர் போட்டாலும் வராது. அதுக்கு நீங்க இதே கொடுத்துருங்க மேல. அது கொடுத்துட்டு எங்க தேடா நம்மளுக்கு நடக்கும். அதுவும் இப்போ நம்ம டார்கெட்டிங் பண்றோம், அப்சர்வேஷன், இது அப்சர்வேஷன். இதுவும் வந்துட்டு நம்ம இது நீங்க வந்து இல்ல நான் கொடுத்ததை மட்டும்தான் நீங்க பண்ணணும்னா அது ரீடார்கெட்டிங் தானே யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நார்மலாவே யூஸ் இது இப்போ ரீடார்கெட்டிங்கோ இது அப்சர்வேஷன் சொல்றேன். டோன்ட் நேரோ தி ரீச் ஆஃப் யுவர் கேம்பெயின் வித் ஆப்ஷன் டு அட்ஜஸ்ட். அதாவது பிட் ஸ்ட்ராட்டஜினா நான் வந்து அதை செலக்ட் செக்வென்ஸ் நானே பண்ணிக்கிறேன். ஐ வில் ரீச் மோர் பீப்புள். இல்ல நீங்க டார்கெட் பண்ண ஆட்கள் மட்டும் தான் வேணுது பண்ணிக்கிறேன். இனிஷியலி அது ரொம்ப நேரம் பண்ணாதீங்க. அதாவது நம்ம 100 பேர்ல ஒரு 50 பேர் செலக்ட் பண்றோம்னா அது வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து அந்த 50 பேர் இருக்காங்கன்னா அந்த 50 பேர் மட்டும் கொடுக்குற மாதிரி. ஆனா அந்த அப்சர்வேஷன் கொடுக்கும்போது சுத்தி இருக்க அந்த 70 பேரையும் கவர் பண்ணும். 70 பேர் பிளஸ் அந்த சிமிலரா இருந்த யாரா இருந்தாலும் இருக்காங்க. ஸோ இனிஷியலி டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் த சிஸ்டம். நீங்க ஒரு 1-2 வருஷம் ரன் பண்ணதுக்கு அப்புறம் then you can go with all these things. இல்லைன்னா it should learn you. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எது பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி நீங்க ஒரு கேம்பெயின் செட் பண்ணா will take 4 days to learn. நீங்க அது திருப்பி எடிட் பண்ணிட்டு திருப்பி நல்லா இருக்கும். அதனால when you set a campaign be very clear. அதாவது எல்லாமே பக்காவா செட் பண்ணி அதுக்கு நீங்க ஹெட்லைன்ஸ் எல்லாம் மாத்துவோம், ஓகே அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த லொகேஷன் மாத்துறது அதெல்லாம் பண்ணும்போது டேக்ஸ் அகைன் சம் டைம். இப்போ ஆட் ரொட்டேஷன் நான் என்ன சொன்னேன், அந்த ஆட் ரொட்டேஷன் வந்து நீங்க ஒரு மினிமம் ஒரு 3 ஆட் உள்ள கொடுங்க. அப்போ என்ன பண்ணணும், பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஆடை வந்து அதை எடுத்துக்கணும். அது வந்து ஆப்டிமைஸ் ப்ரிஃபர் பெஸ்ட் பர்ஃபார்மிங், அதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கு. ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் இது நீங்க கொடுக்குறீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு 1000 ரூபாய், இது வந்து லைஃப் டைம் பட்ஜெட் அண்ட் டெய்லி பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? லைஃப் டைம் பட்ஜெட் அப்படின்னா 1000 ரூபாய் உள்ள போட்டேன். நான் சொல்றேன் 1000 ரூபாய் இருக்கிற வரைக்கும் நீ ஆரம்பி. அது மீறி ஒரே நாள்ல முடிக்கலாம், இல்ல ஒரு 3 நாள்ல முடிக்கலாம், இப்படி வேணும் முடிச்சுக்கலாம். I'm giving the entire control to the 2 lakhs. டெய்லி பட்ஜெட்னா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் 1000 ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தான் நிற்கும். 300 ரூபாய் தான் 1000 ரன் பண்ணா 3.5 நாள் ரன் ஆகும், 12,000. லைஃப் டைம் பட்ஜெட்னா அதை போட்டு அது ஒரு நாள்ல எக்ஸாஸ்ட் பண்ணலாம், இதுல 3 நாள் எக்ஸாஸ்ட் பண்ணலாம், 5 நாள் கூட எக்ஸாஸ்ட் பண்ணலாம். எப்படி கிளிக் ரேட் இருக்குன்றத பொறுத்து. இப்ப நான் வந்து இங்க எண்ட் டேட் கொடுக்கல. சரியா? இது புரிஞ்சுதா? லைஃப் டைம் பட்ஜெட் டெய்லி பட்ஜெட் ரெண்டுலயுமே 1000 போட்டு, ஆனா கீழே நான் என்ன சொல்றேன், ஒரு 300 எடுத்தாங்க. இப்ப நான் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுக்கலன்னா
இது கீப் ஆன் ரன்னிங். 1000 முடிகிற வரைக்கும் டெய்லி பட்ஜெட்லயுமே இது கீப் ஆன் ரன்னிங். எவ்வளவு 3 நாள் சொன்னா 1000 3 நாள்ல முடிச்சு. இல்ல எனக்கு என் டேட் இது வேணும் அப்படி சொல்லிட்டு ஐம் செலக்டிங் 2 நாள் செலக்ட் பண்ணாச்சு. அப்ப எனக்கு எவ்வளவு போகும்? நான் ரிசைட் பண்ணியிருந்தேன்னா 600 போகும். 600 rupees மிச்சம் 400 ரூபா அந்த காலத்துல. ஓகே. சோ இப்ப நம்பர் பண்றது எல்லாமே இந்த என் டேட் எல்லாம் நான் எப்படி ரன் பண்ணுவோம்னா 1ஆம் தேதி ஒரு 30,000 உள்ள போட்டோம்னா ஒரு நாளைக்கு நான் வந்து 800 செலக்ட் பண்ணுவேன். 800 செலக்ட் பண்ணி அது ஒரு மாசம் 24,000 பிளஸ் டாக்ஸ் வரும். இன்னொன்னு ஒரு நாளைக்கு நீங்க 1000 செட் பண்ணீங்கன்னா அது ஒரு நாளைக்கு திடீர்னு 1400 எடுக்கும், ஒரு நாளைக்கு 600 எடுக்கும், எப்படி வேணாலும் அந்த மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்து. ஆனா ஒரு மாசத்துக்கு ஒரு டோட்டல் அந்த 24,000 பிளஸ் டாக்ஸ் இருக்கா அது நமக்கு. ஆனா அந்த ஒரு நாள் பட்ஜெட்டை எப்படி வேணாலும் ஒரு இடத்துல ஜாஸ்தியா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும், அதெல்லாம் அது வேணா ஒரு மாசம் நீங்க ஒரு நாளைக்கு 1000 செட் பண்றீங்க, 30 நாளைக்கு 30,000, 30,000க்கு மேல ஒரு சார்ஜ் பண்ணும். புரியுதா? ஒரு நாளைக்கு நிறைய கிளிக் ரேட் வருதுன்னா டேக் சம் மோர் மணி அண்ட் ஒரு நிறைய லீடு வருதுதானே. இன்னொரு நாள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கம்மியா இருக்கும். ஒரு நாளைக்கு 600 ரன் பண்ணணும், ஒரு நாளைக்கு 1000 ரன் பண்ணணும், ஒரு நாளைக்கு 1400 ரன். 1400 என்னோட 1000 செட் பண்ணி 1400 போச்சுன்னா அப்படிதான் சிஸ்டம் ஒர்க் ஆகும். நீங்க வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது புரிஞ்சுதா? இந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் டேட் செட் பண்றது ரொட்டேஷன். ஓகே. இங்க ஆட் ஷெட்யூல். அதாவது இப்ப நீங்க நான் எப்படி செட் பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு 24 மணி நேரம் எவ்வளவு ஒர்க்மான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. நீங்க ஒரு டிராவல்ஸ் கம்பெனினா ஃபைன், நீங்க ஒரு டாக்ஸி கம்பெனினா ஃபைன், நீங்க வந்து ஒரு ரிசார்ட் வச்சிருக்கீங்கன்னா ஃபைன். ஆனா நீங்க வந்து ட்ரைனிங் ஸ்டூடியோ வச்சிருக்கீங்கன்னா நைட் 8 மணி 9 மணி நேரம் காலங்க ஃபர்ஸ்ட் பேசலாம். இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு மண்டே டு ஃப்ரைடே என்னோட ஆஃபீஸ் ஓப்பனிங் டைம் வந்து 9 o'clock. ஆஃபீஸ் எண்டிங் டைம் வந்து ஒரு 6:30. இது மண்டே டு ஃப்ரைடே. இந்த டைம்ல மட்டும்தான் ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். இங்க வந்து என் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது 10 எண்ட் ஆகுது ஒரு 4. ஸோ சாட்டர்டே சண்டேஸ் எனக்கு இந்த டைம்ல மட்டும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு உங்க ஆஃபீஸ் இந்த டைம்ல மட்டும் தான் ஃபோன் எடுப்பாங்கன்னா தெரிவிக்கிறேன். இந்த ஷெட்யூல நீங்க ரன் பண்ணுங்க. இல்லைன்னா 24 மணி நேரமா எழுதுவீங்க. இதெல்லாம் அப்படி உங்களுக்கு. And then நெக்ஸ்ட் வந்து இது ஏ ஆப்டிமைசேஷனுக்கு வேணுமான்னு கேக்குது. ஏ ஆப்டிமைசேஷன் அதுவே வந்து டெக்ஸ்ட் இமேஜ் இதெல்லாமே வந்து அதுவே ஆப்டிமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இப்போதைக்கு அது வேண்டாம். இது வந்து இன்னும் பீட்டா வெர்ஷன்ல தான் இருக்கு. பீட்டா வெர்ஷன் டெஸ்டிங் இதெல்லாம் இருக்கு. ஸோ அது ஃபுல்லா லான்ச் ஆகும். அது வந்து நம்ம உடனே டர்ன் ஆன் பண்ணி வச்சா அவனே வந்து எது பெஸ்டோ அதை சொல்லி வேற ஒன்றும் கிடையாது. கமிங் டு கீவேர்ட் அண்ட் அசெட் ஜெனரேஷன். இதுவுமே வந்து உங்களை இந்த ஏஐ ஜெனரேட் பண்ணணும்னு கேக்குது. நமக்கு இதுவும் வேண்டாம். ஓகே. இது நீங்க ஜெனரேட் பண்ணா உங்களுக்கு கண்டென்ட் எல்லாம் அதுவே எடுத்து கொடுக்கும். இந்த வெப்சைட்ல இருந்து எடுத்து அந்த கண்டென்ட்ல அதே இருக்கும். நம்ம தான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம மேனுவலா தான் ரன் பண்றோம். ஸோ ஐ கிவிங் ஸ்கிப். இங்கதான் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கலாம். அந்த கீவேர்டை வந்து அதை எடுத்துக்கணும். நம்ம வெப்சைட்ல தான் எடுத்துக்கா. ஆனா இதுல வந்து எனக்கு இந்த கீவேர்ட் எல்லாம் வேண்டாம். ஏன்னா நான் ரன் பண்ண போக ஜாவா. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஜாவாவோட கீவேர்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருப்பேன். taking all this நான் வந்து ஜாவா கோர்ஸ் Java course Java course தமிழ் இந்த மாதிரி எவ்வளோ கீபோர்ட் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து இங்க பிரைமரி செகண்டரியில் ஒன்று கிடையாது.
ஓகே சரி இப்போ நான் ப்ராட் மேட்ச்னா என்ன பண்ணும், ஃப்ரேஸ் மேட்ச்னா என்ன பண்ணும், எக்ஸாக்ட் மேட்ச்னா என்ன பண்ணும்? ப்ராட் மேட்ச்னா நார்மலாக டைப் போகும். சரி ரேஸ் மேட்ச் டபுள் ஃப்ரூட்ஸ் டபுள் கிரேப்ஸ். எக்ஸாக்ட்டுக்கு அந்த பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் சொல்லுங்க. இது நான் வந்து எக்ஸாக்ட்ஸுக்கு இது ஸ்கொயர் ஸ்கொயர் இது என்ன ப்ராட் மேட்ச் வரும். இப்போ நான் நெகட்டிவ் இது ஆட் பண்ணணும்னா மைனஸ் 3 மைனஸ் டவுன்லோட் இந்த மாதிரி கொடுத்து நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு மென்ஷன் யோர் கீவேர்ட்ஸ். நீ ஆட் ரன் பண்ணும்போது அவன் சொல்லுவான் ப்ராட் மேட்ச் கொடுங்க, ப்ராட் மேட்ச் கொடுங்க, ப்ராட் மேட்ச் கொடுங்க. ஏன்னா ப்ராட் மேட்ச் கொடுத்தா அவனால நிறைய பேருக்கு கூட கொடுக்குறாங்க. ஆனால் ஆல்வேஸ் இஃப் யூ ஹேவ் 10 keywords ஒரு 3 keyword மட்டும் ப்ராட் கொடுத்து ஸ்பேஸ் மேட்ச் கொடுத்து எக்ஸாக்டும் இஃப் யூ ரன்னிங் ஆட்ஸ் ஃபார் நியூ எக்ஸாக்ட் மேட்ச் கொடுப்பாரு. ஃப்ரேஸ் மேட்சோட நீங்க போடுங்க. நான் அதில் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுவேன். சரி ஓகே சார். ஜாவா போஸ்ட் ஃபைல் அதே வந்துட்டு திருப்பி எக்ஸாக்ட் மேட்ச் வந்து போடுவோம். அது யூஸ் கிடையாது, கொடுக்கலாம். ஆனால் என்ன யூஸ்? யூஆர் ஓவர் ரைட்டிங் யுவர் ஓன் யூசர்ஸ். தமிழ் அப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா வெஸ்டர்ன் போட்டால் இது வரும், ஜாவா கோர்ஸ் பாயிண்ட் போட்டால் அது வரும். அதை நீங்க கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை. இப்போ ஃபைனல் யூஆர்எல் அப்படின்றது வந்து இந்த வெப்சைட் கிடையாது, உங்கள் லேண்டிங் பேஜ். ஸோ வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூஸ் தட் நீங்க ஜாவா கோர்ஸுக்கு ஆட் ரன் பண்ணும்போது செப்பரேட்டா ஒரு லேண்டிங் பேஜ் இங்க உங்ககிட்ட வெப்சைட்டுக்குள்ள இருக்கிறது செப்பரேட் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி லேண்டிங் பேஜ் அது ரெடி பண்ணிட்டு ரெடி ஆகணும்னா சரி, அந்த லேண்டிங் பேஜ் இருக்கணும். ஏன்னா அதுல உங்க வெப்சைட்ல நீங்க வந்து ரொம்ப அட்வர்டைஸ் பண்ண முடியும். இதை நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நீங்க ஆட் ரன் பண்ணும்போது டெவலப்பர் சொல்லுவோம் ஐ நீட் செப்பரேட் லேண்டிங் பேஜ். எனக்கு என்ன நினைப்பா ஒரு ஜாவா கோர்ஸ் ரன் பண்ணோம்னா மேல வந்து அது ரெடி ஆகிட்டு இருக்குன்னா இப்போ அந்த பழசு வந்து 404 தான் இருக்கு. மேல வந்து எனக்கு ஒரு நல்ல இமேஜ் அண்ட் ஒரு கேட்ச் இருக்கு. பெஸ்ட் ஜாவா கோர்ஸ் வந்து ஆட் யுவர் கீவேர்ட்ஸ் ஜாவா கோர்ஸ் வாங்கி ஒரு என்கொயரி ஃபைல் இந்த ஸ்டேஷனரியா இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்தோம்னா என்ன வரும், என்னோட பிளேஸ்மெண்ட் ஜாவா கோர்ஸ் படிச்சது ரீசெண்ட் பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு நான் என்னோட 10 ஸ்டூடெண்ட் போட்டோ போட்டுட்டு இங்க வந்து கேப்ஜெமினி பிளேஸ் ஆகிறேன், இங்க வந்து மைக்ரோசாஃப்ட் பிளேஸ் பிளேஸ் ஆகிறேன்னு சொல்லி அப்புறம் நீங்க சூப்பர். அடுத்து நான் வந்து ஜாவால என்னென்ன சொல்லிக்கிறேன். ஓகே, ஜாவால என்ன சொல்லிக்கிட்டு சிலபஸ் இல்ல அது லோகோஸ் வந்து இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன போடுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா எஸ்யூ மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கூகுள் ஆட்ஸ் லோகோ போடுவோம், கூகுள் சர்ச் கன்சோல் போடுவோம், சென்ட்ரஷ் ஏஹெச்எல் ஊபர் சஜஸ்ட் இதெல்லாம் நம்ம இந்தந்த டூல்ஸ் நம்ம சொல்லி தருவோம். நம்ம தான் லோகோஸ் மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, சிலபஸ். அந்த சிலபஸை நான் வந்து ஃபுல்லா காமிக்க மாட்டேன், டவுன்லோட் சிலபஸ் கொடுப்பேன். டவுன்லோட் சிலபஸ் கொடுக்கும்போது ஒரு பாப்பா அப்பியர் ஆகும். அது வந்து சப்மிட் ஃபார்ம். நான் இன்னும் கான்டாக்ட் பண்ணா ஒரு சிலபஸ் டவுன்லோட் பண்ண ஒரு பையன் வராங்கன்னா சீரியஸா இருக்கான்னு அர்த்தம். ஆனா எங்க கிளிக் பண்ணாலுமே ஒரு ஃபார்ம் ப்ராக்டிஸ் டேட் சரியா. ஆனா அது டேட்டா வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க சிலபஸ் கொடுத்துருக்கு, அவன் ஏமாத்திக்கிறாங்க. ஃபார்ம் எடுத்தோம் ஓகே, அவர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டா எவ்வளவு கடுப்பா இருக்கும். நம்ம வந்து சரி நம்ம வண்டிக்கு ப்ரீமியம் செக் பண்ண உள்ள போவோம். உள்ள போயிட்டு வந்து உங்க மொபைல் நம்பர் கொடுக்க சொல்லி மொபைல் நம்பர் வாங்கி நம்ம என்டர் பண்ணோம். அவர் எக்ஸிக்யூட்டிவ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குட் ப்ராக்டிஸ். ஸோ நான் என்ன சொன்னேன், உங்களோட ஆட் ரெலவன்சிலிருந்து உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்த்தது அந்த குவாலிட்டி ஸ்கோர். இந்த மாதிரி பையனை ஏமாத்துறீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அனுப்பிடும். ஓகே, அதுக்கு அடுத்தது நம்மளோட அவர் அலூமினைஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த கம்பெனியில இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்களோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது நீங்க கோர்ஸ் முடிஞ்ச உடனே உங்க சர்டிபிகேட் இப்படி இருக்கும். சர்டிபிகேட்டோட டெம்ப்ளேட் கொடுத்துருவேன் அண்ட் இந்த சர்டிபிகேட்டோட ஹைலைட்ஸ் என்ன கொடுக்கும். அதுக்கு அடுத்து என்ன கொடுக்கலாம், இந்த கோர்ஸ் படிச்சா இந்தந்த ஓப்பனிங்ஸ் இந்தந்த சேலரி உங்களுக்கு பார்க்கணும். அதுக்கு அடுத்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ்.
அப்புறம் வேணும்னா ட்ரெயினர் ப்ரொஃபைல் ட்ரெயினர் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் டாக் டு ஹிம் அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா இதை சேட் எடுத்துருங்க அப்படி கொடுத்துட்டு சேட்னு கொடுத்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கொடுங்க இல்லை ஆஃபீஸோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க கிளிக் பண்ணா வாட்ஸ்அப் வரும் கான்டாக்ட் டீடைல் வரும் அவ்வளவுதான் இதெல்லாம் கால் டு ஆக்ஷன்ஸ் சரி, ஸோ நான் இங்க வந்து ஃபைனல் யூஆர்எல் அந்த லேண்டிங் பேஜ் தான் நான் ஸோ ஆட் வந்து கிளிக் பண்ண உடனே இந்த லேண்டிங் பேஜுக்கும் போன மாதிரி ஓகே. இப்போ டிஸ்பிளே பார்த்த ஒன்றும் இல்லை. இப்போ மேலே உங்களோட லேண்டிங் பேஜ் இருக்கும். அது கூட நான் வந்து நம்ம வந்து ஜாவா கோர்ஸா ஸோ ஜாவா கோர்ஸ் இங்க வந்து டிஸ்பிளே ஜாவா கோர்ஸ் வந்திருக்கா ஒன்றும் இல்லை. வந்து பெர்மனன்ட்லிக்கு பார்க்கும்போது ஓகே ஜாவா கோர்ஸ் ரிலேட்டடாக டிஸ்பிளே பார்த்து நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களோட இந்த டிஸ்பிளே எப்படி இருக்கு ஓகே. ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் ஆட் பண்றதுக்கு இங்க நியூன்னு கொடுத்து நம்பர் டைப் பண்ணுங்க. டிஸ்பிளே ஆகும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அப்ளை. ஒவ்வொரு சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு இங்க அப்ளை ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹெட்லைன்ஸ் நீட் வரும். ஹெட்லைன்ஸ் தான் தட் மேட்டர்ஸ். அந்த ஹெட்லைன்ஸ் வந்து கிளிக் பெயிட்டா போடக்கூடாது. ஜென்யூனா கிளிக் பெயிட்னா கேரண்டி பிளேஸ்மெண்ட் அப்படி போட்டு பிளேஸ்மெண்ட் கொடுத்து இவ்வளவு வருஷம் போடாது. ஓகே. ஸோ இங்க 15 ஹெட்லைன்ஸ் இருக்கும். அதாவது மினிமம் 4 headlines you have to add, but give 15 headlines mandatory. ஏன்னா நீங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்தாதான் கூகுள் கேன் ஆப்டிமைஸ் த பெஸ்ட் ஹெட்லைன். ஹெட்லைன்ஸ் உங்க கீவேர்ட் ஆட் பண்ணி கீவேர்டு ஒரு 15 கீவேர்டு இருக்கா அது வந்து நேரம் சாட் ஜிபிடி இன்க்ளூட் மை கீவேர்ட்ஸ் அண்ட் நியூ ஹெட்லைன்ஸ் தான் கொடுத்துரும். இதுல 30 கேரக்டர் மேல போகக்கூடாது. சரி, இப்போ 15 கொடுக்குறோம் அப்படின்னா இப்ப 15ல இருந்து ஒரு எது பெஸ்டோ அதை சூஸ் பண்ணிக்கணுமா? இல்ல இந்த 15ல இதுதான் பெஸ்ட் ஜாவா கோர்ஸ் பெஸ்ட் ஜாவா ட்ரைனிங் ஒன்னு பெஸ்ட் ஜாவா ட்ரைனிங் கோயம்புத்தூரோட இருக்கும். இல்ல பெஸ்ட் பதில் நம்பர் 1 போட்டு இந்த மாதிரி ரீசர்ச் பண்றேன். பெஸ்ட் ஜாவா கொடுத்தீங்கன்னா இந்த மேல வந்து நம்பர் 1 ஜாவா ட்ரைனிங் கோயம்புத்தூர் பிளஸ் ஜாவா ட்ரைனிங் கோயம்புத்தூர். இதை வந்து இந்த 15 இதுலயும் ரொட்டேட் பண்ணிட்டே எது பெஸ்ட் ரெண்டு கிடைக்குதோ அதை நீங்க அதை வந்து ஜாஸ்தி சொல்லுவாங்க. இப்ப நான் இங்க வந்து இன்னொன்னு கொடுக்குறேன். $100% பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பின் இல்லையா இந்த பின் கிளிக் பண்ணி ஷோ இன் செகண்ட் பொசிஷன் அப்படி நம்ம ஃபில் பண்ணிட்டா இது ஷோ லைக் திஸ். ஆனா என்ன ப்ராப்ளம்னா இந்த செகண்ட் பொசிஷன் இருக்கு இல்லையா இந்த செகண்ட் பொசிஷன் அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கு நம்பர் 1 இதை மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ என்னன்னா சிஸ்டமுக்கு அது வந்து அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க.
Okay, so if you think this one would work, then you can use that one. On the இது field. வந்து சர்வீஸ் பேஸ்டா இருக்கிறதுனால இவ்வளவு ஹெட்லைனா இல்ல நார்மலாவே என்னவா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் பண்றோம். இது மேல ரெகுலேஷன் வரும். எனிதிங் Yeah. ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் இப்படிதான் அது வரும். இங்க வந்து உங்களுக்கு ஏஐ பிரச்சனை வரும். சரி, ஏஐ நீங்க போட்டு நீங்க எடுத்துட்டீங்க. சார் இப்போ இந்த செகண்ட் விஷயம் சொல்லிட்டு இது ஒன்று மட்டும் தான் ஆட் பண்ண முடியுமா இல்லை ஸோ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நம்ம ஒப்பிட்டு பண்ணி வச்சுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் பண்ணிக்கலாம். அதான் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பொசிஷன் வேணும்னா இது, செகண்ட் பொசிஷன் வேணும்னா இது, தேர்ட் பொசிஷன் வேணும்னா கீழே, இல்ல இது ஷோயிங் இனி அனுப்பிட்டோம்னா கிவ் இட் டு கூகுள், இட் வில் டு தி நீட் ஃபார் இட். அப்படின்னு இந்த செகண்ட் செகண்ட் வச்சுட்டோம்னா இது ரெண்டு மட்டும் மாறி மாறி அதை செகண்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வராது. ஓகே, பட் அகைன் யூ ஜஸ்ட் ஜாவா கோர்ஸ் பயன்படுத்த. ஸோ அதனால இது செகண்ட் பொசிஷன்ல மட்டும் இது ரெண்டு வரும். ஸோ இதுவும் அதே மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அது வச்சா செகண்ட் பொசிஷன்ல மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இது என்ன இவங்க கெட் பிளேஸ்ட் இன் 99 days அந்த மாதிரி வச்சா உங்களுக்கு பெட்டர். இது அதை வச்சுக்கலாம். பட் அகைன் எனக்கு ஆட் ஸ்ட்ரென்த் கொடுக்கும், அது வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். இங்க நீங்க 15 ஆட் பண்ணா என்ன பண்றது, ஸ்டார்ட் பை ஆடிங் அட்லீஸ்ட் 5 ஜாவா கிளாஸஸ் ஜாவா கோர்ஸ் வந்து ஆப்சென்ட் கொஞ்சம் ரீச்சா இது அன்பின் பண்ணி பாருங்க. இங்கே வந்து ஆட் ஹெட்லைன்ஸ் அப்படின்ற வியூ ஐடியாஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த இது வேணுமா அப்படின்னு. பெஸ்ட் ஜாவா கோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் டுடே, சர்டிஃபைட் டீச்சர்ஸ், இந்த மாதிரி அவனே இது கொடுப்பான். வேணும்னா நீங்க இதுல இருந்தோம் யூ கேன் சூஸ். சரி, அசெட் லைப்ரரி அசெட் லைப்ரரி இது வந்து நம்ம முன்னாடி பண்ணோம். முன்னாடி ஆட் செட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதோட வேணும்னா அதை வந்து சூஸ் பண்றீங்களா. இதுல வந்து ஹெட்லைன்ஸ் வந்து ஓகே, ஆனா நம்ம யூனிக்கா ஹெட்லைன் ஆட் பண்ணலாம். அதனால அந்த 15 இது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இதுவும் வந்து ஆட் ஸ்ட்ரென்த்தும் வந்து கீழே. டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்திருக்கு. இது 90 characters. இங்கே உங்களுக்கு ஏஐ கொடுத்துருக்கோம். இங்கேயே கண்டென்ட் போட்டா பிரச்சனை இல்லை. இப்பதான் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் நீங்க சாட்ஜிபிள் எடுத்துக்கீங்க. இவங்களது வந்து ரொம்ப பிளண்டா இருக்கும். அது சாட்ஜிபிள் கொடுக்குறது இதான் சர்வீஸ், இதுதான் என் பிராண்டு. இதுக்கு ஒரு 4 டிஸ்கிரிப்ஷன் கூட நான் கொடுப்போம். இங்கே உங்களுக்கு வந்து 4 டிஸ்கிரிப்ஷன் 4 இமேஜ் எதுவுமே கம்மியாக கொடுக்காது. சரி, நெக்ஸ்ட் பிசினஸ் நேம். பிசினஸ் லோகோ. இப்ப சைட் லிங்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீக்லாம் கொடுத்துருக்கீங்க. இப்ப கீழே வந்து நான் ஜாவா கோர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேற என்ன தெரியணும்னா ஃபீஸ் தெரியும்.
ஒண்ணு சிலபஸ் தெரியும், ஒண்ணு பேட்ச் தெரியும், ஒண்ணு வந்து ட்ரெயினர் எப்படி அப்படி தெரியும். அப்ப நான் சைக்கிளிங் அப்படிங்கறது வந்து இந்த ஆடு கீழே ஒரு 4 சைக்கிளிங் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு தேடி பார்ப்போம் ஒரு தெரியுதா? டேட்டா சயின்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் இது லிங்க் சரியா? இந்த டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் 100% ஜாப், அதாவது இங்க விட்டா இங்க வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதான் வந்து சைக்கிளிங். சைக்கிளிங் எப்படி இருக்கணும்னா இது 4மே வந்து வேற யூஆர்ல ஒரே யூஆர்ல நீங்க கொடுக்க முடியாது. வெப்சைட்குள்ள போய்க்கலாம். வெப்சைட் அதுவே கொடுத்துருக்கோம். வெப்சைட்டுக்குள்ள நீங்க கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இங்க அதே மாதிரி வேற வேற யூஆர்எல்னா என்னன்னு கேக்குறீங்க. நீங்க இப்ப என்ன கொடுக்குறேன், டேட்டா சயின்ஸ் வந்து இப்ப நமக்கு ஜாவாலே 3 கோர்ஸ் பேஜ் இல்ல, என்கிட்ட வேற லேண்டிங் பேஜ் எல்லாம் இல்லை, நான் கிரியேட் பண்ணேன்னா ஸ்டாண்டர்ட் கொடுக்கலாம். இப்ப நீங்க ஜாவா பத்தி தெரியாதியா, ஏஐ வித் ஜாவா, ஜாவா ஃபுல் ஸ்டாக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், என்னோட அதர் கோர்சஸ் பத்தி நான் வைக்கிறேன். முதல்ல எப்படின்னா நான் கிளிக் பண்ண வைக்கிறேன், அதுல சைக்கிளிங் நான் கொடுக்குறேன். அதனால வேற வேற யூஆர் பண்ணுவோம், ஒரே யூஆர் வந்து கிளிக் பண்ணுவேன். இந்த ஸ்பான்சர் முன்னாடி அதான் இந்த குவாலிட்டி ஸ்கோர்ல இவங்களோட மேல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 4 ஸ்லாட் மேல போயிருக்கு. இது டேட்டா சயின்ஸ் கோர்ஸ், ஓகே. இது டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ். புரிஞ்சா? என்ன கொடுத்துருக்கு? டேட்டா சயின்ஸ் கோர்ஸ், டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ். இங்க இதெல்லாம் நம்ம கிளிக் ரேட்ல கணக்குல போகுது. இங்க டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் சென்னை கொடுத்துருக்காங்க. யூடியூப் சர்வீஸ் இதெல்லாம் மாற்றிக்கிறாங்க. Cycling, Java, Postgres, this much with the Java, Voice, Java, okay, so you have Java Postgres mentioned. Cycling, second one, right? That's very long with duplicate cycling example won't appear in your actual cycling and find the URL has to be unique.
இங்க இங்க place பண்ணுங்க. ஹோம் பேஜ் வருது. இல்ல இந்த URL இந்த URL சேம் ஆகல. அதாவது டூப்ளிகேட் சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுது. இங்க ஜாவா ஸோ வேற ஒரு URL கண்டிப்பா ஜாவா கோர்ஸ் ஃபீஸ் பேட்ச் அவைலபிலிட்டி இதை பார்த்துட்டு ஓகே ஃபீஸ் எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கிளிக் பண்ணா அந்த பேஜுக்கு வரணும். அது மறுபடியும் ஜாவா கோர்ஸ் ஃபீஸ் இருக்கும். திருப்பி நீங்க வந்து அவனோட ஃபார்ம் சப்மிட் பண்ண வைக்கணும். நம்பர் வாங்கும். இல்லைன்னா கால் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். இல்லைன்னா வாட்ஸ்அப் ப்ரெஸ் பண்ணி நமக்கு டெக்ஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஒரு உள்ள வர அந்த விசிட்டர் வந்து நம்மளோட ஆட் கிளிக் பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு சைட்லைன் நீங்க வந்து view up to 6 மாதிரி இருக்கு. ஸோ இவர் 4 கொடுங்க, ஏன்னா வந்து 4 மோர் தான். அப்போ இந்த கால் அவுட் அப்படின்றது வந்து உங்களோட அந்த மேல இருக்கிற டெக்ஸ்ட் கூட இப்போ டெக்ஸ்ட் காட்டும். இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கா, இது கூட நான் வந்து ஃப்ரீ 100% internship job assistance அப்படின்னு கொடுத்தா இங்க 100% internship job assistance அப்படியே. இப்போ நான் வந்து ஃப்ரீ டெமோ அந்த மாதிரி கொடுக்குறேன்னா இங்க அப்படியே. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் கூட இன்னொரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் வரும். இது எல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் இதுக்கு ஆட் பண்ணிட்டு அப்படின்னு போடுவாங்க. அப்புறம் ப்ரொமோஷன்ஸ் ப்ரைஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ப்ரொமோஷன்ஸ் வந்து இங்க இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க வரும் இது. அது கிளிக் பண்ணதும் நம்மளோட URL தான் URL. அது கிளிக் பண்ண நேரம் நம்ம புதுதா URL தான் லேண்டிங் பேஜ் URL தான். So we are giving everything to make the customers click. ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி நம்ம லேண்டிங் பேஜ் கொண்டு வரோம். Prices இது வந்து இது கொடுத்துட்டீங்கன்னா starts from important curtains. இல்ல நீங்க போடலாம் ஜாவா கோர்ஸ் 9999 ஜாவா ஃபுல் ஸ்டாக் 1999 அந்த மாதிரி கொடுத்து structured snippet. இதுவுமே நீங்க எல்லாமே இங்க கீழே கிரியேட் பண்ணணும். இது கிரியேட் பண்ணிட்டு உங்களை நீங்க ஒரு 4 இது மட்டும் டைப் பண்ணிடுங்க. உங்களோட சர்வீஸ் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயினர் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆடு கூட வந்து இதுவும் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் லீட் ஃபார்ம்ஸ். இந்த லீட் ஃபார்ம் வந்து வேணும்னா நீங்க கொடுங்க. இந்த லீட் ஃபார்ம் வந்து நான் சொன்ன ப்ரீஃபில்டு லீட் ஃபார்ம். லீட் ஃபார்ம் வந்து இப்போ போஸ்ட் ஃபீட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். போஸ்ட் ஃபீட் பிசினஸ் நேம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ப்ரீஃபில்டு. அது கஸ்டமர் வந்து நம்ம ஆட பார்க்குறோம். கீழே லீட் ஃபார்ம் இருக்கு, அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பேரு மொபைல் நம்பர் எல்லாமே ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம் சென்ட் ஆயிடும். அவன் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தெரியும். ஒரு நாளைக்கு எடுத்தாலும் 30-40 வீடியோ வரும். டூப்ளிகேட்டா நம்ம தான் பண்ணவே இல்லையா அப்படின்னு அவங்க ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப, அதாவது உங்களுக்கு ஒரு 2-3 டெலிகாலர் இருக்காங்க, ஒரு 50 கூப்பிட்டாலும் ஒரு 2 பேர் கிடைச்சா நமக்கு பெனிஃபிட் தான். இது நீங்க அதில் எக்ஸ்ட்ரா செலவும் கிடையாது. அது மாதிரி நீங்க உங்களோட லீட் ஃபார்ம் நீங்க வந்து இதுல ஆட் பண்ணிக்கணும். லொகேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணி வச்சது அது நீங்க வந்து
இந்த அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் நீ கிரியேட் பண்ணி வைக்கிறேன். சரி, கிரியேட் பண்ணி வச்சா இது கூட ஆட் ஆகும். அண்ட் ஆஃப்டர் தட் கிவ் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் போனா இங்கதான் ரொம்ப முக்கியமான இது பட்ஜெட். எவ்வளவு சொல்றது, ஒரு நாளைக்கு 8,500 செலவு பண்ண முடியுமா முடியாது. நீங்க வந்து எனக்கு ஒரு நாள் வந்து 500 ரூபாய் பட்ஜெட். அப்ப வீக்லி வந்து 186 கிளிக் வரலாம். ஆவரேஜ் சிபிசி 18.2. வீக்லி நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 3000. ஒரு மாசம் கிட்டத்தட்ட 11,000-12,000 செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது. நீங்க அதெல்லாம் சொல்லலாம் மாதிரி உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்குது. நம்ம கிட்ட என்ன பட்ஜெட் இருக்குதோ அதை வச்சுருக்கீங்க. சார் இந்த 5,600 வந்து per day ஓடுது. Per day. Select the average you want to spend each day. இது ரெக்கமெண்ட் போடணும். 6,600 சரி 7,000 சொல்லுவாங்க. 2,10,000 செலவு பண்ண சொல்லுவாங்க மாசம். ஒரு பட்ஜெட் இருந்தா தாராளமா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ரிவ்யூ. ரிவ்யூ வந்தோம்னா எங்கேயாவது எரர் இருக்கா அப்படிலாம் ஃபுல்லா செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு எதுவும் எரர் இல்லை அப்படின்னா then you can go ahead and publish option. அது வாங்கிக்காம சொல்லிட்டு எரர்னா ரெண்டுல வரும். சொல்லு இப்போ நம்ம பார்த்த சைக்கிளிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறது கால் அவுட் ப்ரொமோஷன்ஸ் பிரைஸ் இதெல்லாமே வி கால் அஸ் அசெட். உங்க ஹெட்லைன்ஸ், உங்க டிஸ்கிரிப்ஷன், உங்க லோகோ, எதை இமேஜ் ஆட் பண்றீங்க, நம்ம அந்த ஆட்ஸ் அப்படின்ற பேஜ்ல பண்றோம் இல்லையா, அது எல்லாமே இஸ் கால்ட் அஸ் அசெட். சரியா? அது ஃபார் ஆல் தி கேம்பெயின்ஸ். campaign is ready to publish. அதை நான் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. பப்ளிஷ் புரியல. அசெட்டுக்கு ஒரு லிஸ்ட். ஸோ அது மாதிரி லைபிலிட்டி அது மாதிரி அசெட்ன்றது ஒரு இமேஜ் ஹெட்லைன் இதெல்லாம் நம்ம அசெட் அப்படின்னு சொல்றோம். ஆடோட அசெட் சொல்லி பழக்கம். ஒரு நாள்ல சேஞ்ச் பண்ணுவோம். சார் இப்போ வந்து பில்டிங் வந்து இன்னைக்கு ஒரு 500 ரூபான்னு போடுறோம். சேம் டேலேயே வந்து அமௌண்ட் சேஞ்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது நான் சந்தோஷம். கம்மி பண்ணிக்கலாம். இப்போ சிபிசி செட் பண்ணுவாங்க. சிபிசி அது கமிட்மெண்ட்ன்றது அதிகமாக அதெல்லாம் சார் இப்போ நம்ம ஒவ்வொரு இது சேஞ்ச் பண்ணும்போது அது 4 days எடுத்துக்கோ சொல்லிருக்கேன். அதாவது நீங்க ஹெட்லைன்ஸ் அதெல்லாம் இடம் வந்து மாத்துறீங்கன்னா இது போயிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து எல்லாமே ஒரு தடவை பிளான் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனா? இது நம்மளோட கிளைண்ட். அவர் சொன்ன இந்த படத்தோட லீடு தூமேரி பூரி பிரதானி அவங்க இது ஆப்டிமிஸ்ட் கம்பெனி சோஷியல் மீடியா நம்பர் தான் 1600 ஃபாலோவர் இருக்கு. இப்போ
ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ அடிக்கடி அப்பயே தான் பார்த்தேன். இப்போ வந்து யாரெல்லாம் கிளியர் ஆச்சுன்னா நீங்க மேல பப்ளிஷ் கேம்பெயின் இருக்கு உங்க இதை பப்ளிஷ். இதை நான் பப்ளிஷ் பண்ணல. சார் இந்த ஆப்டிமைசேஷன் ஸ்கோர் எவ்வளோ சார் இருக்கு? இது வந்து நீங்க ஆட் செட் பண்ணும்போது யூ கேன் எய்ம் ஃபார் ஒரு 90 வரைக்கும் எய்ம் பண்ணிட்டு கொண்டு வரணும். அதுக்கடுத்து என்ன சொல்லுவோம்னா உங்க பட்ஜெட் கம்மியா இருக்கு, ஏத்துங்க அப்படியே கம்மி பண்ணிட்டு இது ரொம்ப நமக்கு பாதிப்பு வரக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு 70 அந்த வயசுல மெயின்டைன் கேம்பெயின் போனீங்கன்னா இங்க அசெட் கேம்பெயின்ஸ்குள்ள இதான் கேம்பெயின் ஆட் குரூப் ஆட் இங்க அசெட் இருக்கும். இந்த அசெட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா செட் பண்ணாத சைட் லிங்க் நம்ம மற்ற எதுவும் கிளியரா நம்ம செட் பண்ணல. இல்லைன்னா எப்படி இருந்தா சைட் லிங்க் அந்த கால் அவுட்ஸ் நான் இது எக்ஸ்ப்ளோர் ரேட்டிங் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல எந்த ஆடுமே பப்ளிஷ் ஆகும். இப்ப நம்ம இது காமிச்சது இல்லையா, அதுல எந்த ஆடும் பப்ளிஷ் ஆகல. அதனால வந்து அந்த அசெட்ல இது இல்லை. இருக்கா image, business name, business logo, site link, headline, description, call out, headline வேணும்னா you want to click the plus கொடுத்து headline ஆகும். அன்னைக்கு மேல வந்து நீங்க எவ்வளவு கேம்பெயின் ரன் பண்றீங்க அதெல்லாம் நீங்க எந்த கேம்பெயின் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. இது சர்ச் கேம்பெயின். இதுல இருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ் செலக்ட் பண்றது இது எல்லாமே தான் வந்து மற்ற கேம்பெயின் இருக்கும். இமேஜ்ல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இமேஜஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். வீடியோ லிங்க் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் இனிமேல் சேஞ்சஸ் இருக்கும். ஒரு தடவை ஒரு ஆட் செட் பண்ணிட்டு அதை டவுட் இருந்தா கிளியர் டுடே அண்ட் தென் நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து டிஸ்பிளே ஒரு பிளேஸ்மெண்ட் கிளாஸ் சொல்லியிருக்காங்களா? பிளேஸ்மெண்ட் கிளாஸ் ஆட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து சி ஒரு டேக் ஆகும் டிஸ்பிளே ஆகும் பாசிட்டிவ் மொபைல் டிஸ்பிளேஷன் ஆகும் வந்து அண்ட் தென் மண்டே வந்து வீடியோ ஆட்ஸ். மண்டே அக்காவுக்கு மண்டே டியூஸ்டே மண்டே வந்து ஒரு இல்லைன்னா பண்ணலாம். சரி டைம் இருந்தால் நாளைக்கு டிஸ்பிளே ஆடு வீடியோ ஆட் பாருங்க. வீடியோ ஆடு 2-3 டைப் ஆஃப் ஆட்ஸ் இருக்காது. நாளைக்கு வீடியோ ஆட் பார்த்துக்கலாம். அசெட் மட்டும் அசெட் நம்ம அது சைட்ல ஹெட்லைன் 15 ஹெட்லைன் செட் பண்ணோம், டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணிருந்தோம், காலம் என்ன அந்த 100% பிளேஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் தாலே ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பெட் அதே மாதிரி தான். இது பேஜ் வந்துட்டு நம்மளோட ஹிஸ்டரி தானே. நீங்க அங்க ஆட் பண்ணிருக்கீங்கல்ல, ஆட் பண்ணும்போது எல்லாமே இங்க இருக்கு. இதுல நீங்க எடிட் எல்லாம் வேணும்னாலும் நீங்க இதுலயே பண்ணிக்கலாம். மெயினா இதுலயே பண்ணிக்கலாம். இப்போ இமேஜ் புரியல லீட் ஃபார்ம் தான் காமிச்சேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண இமேஜஸ் வந்து நாட் எலிஜிபிள் காமிக்குது. இது இங்க உங்களுக்கு தெரியுது, அங்க தெரிய வராது. ஏன்னா இது வந்து ஓவர்லேயா இருக்கும். இல்ல என்ன போட்டிருக்கு டெக்ஸ்டுவல் கிராஃபிக் ஓவர்லே, அது ஏதோ ஒரு கலர் மேல இது ஒரு கலர் ஏறி
இது ரொம்ப மைனூட்டா ஆகும். அதனால இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஓகே இங்க வந்து நம்ம இதை டிசேபிள் சிஸ்டம் ஆயிட்டு உங்களுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்க வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுவோம். இது நீங்க ரெடி பண்ணி அதை ரிவ்யூ பண்ணுங்க. இட் வில் டேக் 1 hour 1.5 hours. ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் நீங்க உடனே பாத்தீங்கன்னா இது நாட் எலிஜிபிள், நீங்க ஏற்றிக்க. இதுல நீங்க சர்ச் கேம்பெயின் தான் பண்றீங்க. சர்ச் கேம்பெயின் உங்களோட இமேஜ் வந்து ரொம்ப மினிமலா இருக்கும், ஆடம்பரமே தேவை. டிஸ்பிளே கேமரா இதனாலுமே மெட்டால வந்து நீங்க பயங்கர ஆடம்பரம், இங்க வந்து நீங்க ரொம்ப ஆடம்பரம் எடுத்துக்க, என்னதான் பண்ணாலும் எடுத்துக்க மாட்டேங்க. இது அப்ரூவ் டிஸ்பிளே வீடியோ டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே சார் இது அப்ரூவ் ஆனதா சர்ச் கேம் இது அப்ரூவ் ஆனதும் ஆட் ரன் ஆகும். ஆனா அது இங்க இமேஜ் காமிக்கிற மாதிரி தான் அது காமிக்கும். சர்ச் கேம்பெயின் பொறுத்த வரைக்கும் இமேஜ் பெருசா நமக்கு தேவையில்லை. எங்கேயாவது அவங்க காமிக்கணும்னா அது எம்டியா இருக்கும் அந்த இடம். ஆனா நீங்க அதான் சொன்னா ஃப்ரீக்வெண்டா நீங்க செக் பண்ணிட்டே இருக்கும் ஏதாவது டிஸ்அப்ரூவ் ஆயிருக்கா. பொருள் பார்த்தா கேம்பெயின் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த வெப்சைட் கிராஷ் ஆகி அது ஏதோ முன்னாடி வேற ஒரு யூஆர் வச்சிருந்தாங்க, இப்ப வேற யூஆர் ரீடைரக்ஷன் மாதிரி ஆகுது. ரீடைரக்ஷன் எதுவும் திருப்பி வந்து வெப்சைட்டும் யூஸ் பண்ணி இது பண்ணதுக்கு அப்புறமும் லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி கிளிக் நிறைய வருது, கன்வர்ஷன் பண்ணாங்க. என்னவோ பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் தூக்கி புதுசா வெப்சைட்டை பண்ணிடலாம். இப்போ இது உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் பார்க்கணும்னா go to campaign, இங்க ஆட் குரூப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்க, ஆட் குரூப்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகி அதை கிளிக் பண்ணிக்கணும். கீவேர்ட்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் ஆட் குரூப்புக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னு வரும். ஒவ்வொரு கீவேர்டுக்குமே இன்னைக்கு எவ்வளவு கிளிக் வந்திருக்கு, இன்னைக்கு எவ்வளவு இம்ப்ரெஷன் வந்திருக்கு, இன்னைக்கு சிடிஆர் அந்த பர்டிகுலர் கீவேர்டோட சிபிசி என்ன அப்படின்றது தானே உங்களுக்கு ஓகே. இது புரிஞ்சுதான் இண்டிவிஜுவல் கீவேர்டு நீங்க பாருங்க. அது எங்க போனா கேம்பெயின் ஃபர்ஸ்ட் கேம்பெயின் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். கேம்பெயின் போய் கேம்பெயின் கொடுங்க. ஸோ கேம்பெயின் இந்த கேம்பெயினா பட்ஜெட் இங்க நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த 300 500 600 எவ்வளவு வேணா மாத்திக்க பட்ஜெட். நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். இங்க ஆப்டிமைசேஷன் ஸ்கோர் கேட்டீங்களா, அந்த 70 எவ்வளவு வேணும் அந்த ஆப்டிமைசேஷன் ஸ்கோர் இங்க வரும். கேம்பெயின் டைப் பண்ணா சர்ச் இன்னைக்கு வந்து கிளிக்ஸ் என்ன இம்ப்ரெஷன் இது கேம்பெயின் ஓவரால் தான் சரியா. இப்ப அதுல வந்து நான் இந்த கேம்பெயின் கீழே நான் ஒரு 4 ஆட் குரூப் வச்சிருக்கேன். அந்த ஆட் குரூப் எடுக்கணும்னா அந்த கேம்பெயின் கீழே அந்த கேம்பெயின் கீழே எனக்கு அந்த ஆட் குரூப் எப்படி பர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்றத நான் இதுல பார்ப்போம். இப்போ இதில் இந்த ஆட் குரூப் கிளிக் பண்ணா என்னோட கீவேர்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்றத இப்போ இண்டிவிஜுவல் கீவேர்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எப்படி பர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்ற பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஆட்ஸ். அது கீழே இருக்கிற இந்த ஆட் சார் நான் இன்ட்ரோல் போல சொல்றேன். இது வந்து ஆட் வந்து எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு கேம்பெயின் எப்படி, ஒரு ஆட் குரூப் எப்படி, ஒரு கீவேர்ட் எப்படி, ஒரு ஆட் எப்படி ரன் பண்றது மீன்ஸ் பர்ஃபார்ம் எப்படி ஆயிட்டு இருக்குன்றத நீங்க பார்த்துட்டு you can not eligible. Destination not working. Destination not workingனா இதை கிளிக் பண்ணும்போது எங்களுக்கு ஃபோர்ஸ் அதனால அது வந்து டிசேபிள் ஆயிடும். இப்போ அடுத்த புதன்கிழமை லேண்டிங் பேஜ் ரெடி ஆகும். லேண்டிங் பேஜ் ரெடி ஆகும்போது we will sit and create an ad and run it. எப்படி பர்ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஆனா வரும்போது நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து bring keywords. Keywords already இருக்குது, but you need to bring the keywords. ரெண்டு மேட்ச் ஆக பார்த்துட்டு will find there. Okay, எந்த போஸ்ட் எந்த போஸ்ட் கொடுங்க.
நீங்க இதுக்கு ஐடி கார்டு பரவாயில்ல, நான் ஆட் வாங்க ஐடி கார்டு வரேன். இது போதும். ஒரு ஆட் வந்து ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, செட் பண்ணுறது.